ஆனால் அன்றைக்கு அந்த லாயர் வந்து இந்த கவர்மெண்ட் லாயர் வந்து வேறு மாதிரி பேசுகிறாங்க. என்னமோ இவ்வளோ சீக்கிரமாக வந்துருச்சு, இது வந்து கிரெடிட் கோஸ் டு ஸ்டாலின். நோ, த கிரெடிட் வில் டெஃபினெட்லி நாட் கோ டு ஸ்டாலின். ஏன்னா இந்த யார் அந்த சார் சொல்ல அங்கே யாரோ ஒருத்தர் இவங்க காப்பாற்றுறதுக்கு தான் இவ்வளவும் பண்ணியிருக்காங்க. இல்லாட்டி ஏன் அந்த பொண்ணு தானே இந்த சொல்லியிருக்குது. ஒருத்தர் அந்த ஞானசேகரன் வந்து சார் பேசுவார், சாரோடையும் நீ அனுசரித்து போகணுன்னா, அப்போ அந்த பொண்ணுக்கு ஒன்றும் ஒரு விக்டமுக்கு ஒன்றும் பைத்தியம் இல்லை. இந்த மாதிரிலாம் இப்போ பொய் சொல்கிறக்கோ தேவையில்லாமல் இப்போ வந்து இவங்க திசை திருப்புறாங்க. யார்? இந்த ஆளும் கட்சி. ஆனால் இந்த தீர்ப்பு வந்ததுக்கும் இவங்களுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது. இது வந்து முடிஞ்ச அளவுக்கு ஆளும் கட்சி இந்த தீர்ப்பை வந்துட்டு ஆனால் தள்ளி வைக்கிறது தான் பார்த்தாங்க. பட் சம்ஹவ் அந்த பெண்ணோட நல்ல நேரம், நல்ல ஜட்ஜஸ் வந்தாங்க, நல்ல ஆஃபீஸர்ஸ் வந்திருக்காங்க, நடந்திருக்குது. அப்போ வந்து இவங்களுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு அவ்வளோ ஒரு இது இந்த பெண்ணை காப்பாற்றணும்னு நினச்சா, அப்போ ஏன் நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் சிபிஐ வேண்டான்னு சொன்னீங்க? அப்போ யாரையோ காப்பாற்றுறதுக்கு தானே நீங்கள் பேசியிருக்கீங்க. அப்போ வந்து இது வந்துட்டு தவறு. அதே மாதிரி இந்த அதிமுக இருக்கும் அரசியல் நபர்கள் வந்துட்டு இவங்கள பற்றி குற்றம் சொல்கிறார்கள். இவங்கள் வந்து இந்த பொள்ளாச்சி இதில் வந்து 6 வருஷம் டிலே ஆயிருக்குதுன்னா அதில் வந்து அவங்களும் திட்டு பசங்க. அவங்க வந்து என்ன நினச்சிட்டாங்க, சிபிஐ வந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்துட்டு பிஜேபியோட சாதகமாக இருக்கிறதுனால அவங்களுக்கு அந்த ஜட்ஜ்மெண்ட் சாதகமாக வரும்னு சொல்லி அவங்க பார்த்தாங்க. ஆனால் அது வந்து எல்லாமே இவங்க நினச்சது ஒன்று, இவங்க போட்ட கணக்கு ஒன்று, வேறு இது தீர்ப்பு வந்துச்சு. அங்கேயும் யாரோ ஒருத்தரை 2 இம்பார்ட்டன்ட் நபர்களை அங்கேயும் காப்பாற்றி விட்டுருக்காங்க. ஒன்று வந்து இந்த பொள்ளாச்சி ஜெயராமனோட மகன், இன்னொன்று வந்து எஸ்பி வேலுமணியோட மகனும் இதில் இருந்திருக்கான்னு சொல்லிட்டு அப்போ தான் அந்த 2019 அப்போ இதெல்லாம் வெளியே வந்த இன்ஃபர்மேஷன் தான்.